talking to a real goat. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ஹரியாஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, விஜய் அண்ணா இருக்காரு பாருங்க. அவர் வந்துட்டு பழந்தூரில் வந்துட்டு ஒரு தரமான ஸ்பீச்சை வந்து பேசியிருந்தாரு மக்களே. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ரீசனாக தான் வந்துட்டு இந்த ஸ்பீச்சை வந்துட்டு பேசியிருந்தாரு. அந்த இடத்துக்கு போய் வந்துட்டு பேசியிருந்தாரு. அந்த ஏர்போர்ட் வந்து செய்ய போறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பழந்தூரில் வந்துட்டு அந்த விவசாயியோட இடத்துல வந்துட்டு பண்ண போறாங்க. ஆனா அங்க விவசாயி அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்கல. இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற விவசாயி எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களும் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு ரொம்ப நாளா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு அந்த விஷயம் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா நிறைய நியூஸ் வந்துட்டு அதை வந்து கவர் பண்ணாம இருந்தாங்க. அந்த நியூஸ் மீடியாலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களாம் வந்துட்டு கவர் பண்ணவே இல்லை. அந்த ஒரு நாள் வரைக்கும் மக்களே, அந்த ஒரு நாள் என்ன நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதி அண்ணன் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் நிறைய வந்துட்டு பேசியிருப்பாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வீடியோ மக்களே தரமா இருக்கும். அது மட்டும் இல்லை மக்களே, நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிளிப் போட்டிருப்பேன். எப்படின்னா தளபதி அண்ணன் வந்துட்டு கை காட்டுவாரு, அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு அவங்களும் கை தூக்குவாங்க பாருங்க. அந்த கிளிப்பை வந்துட்டு நான் போட்டிருப்பேன் பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு சப்போர்ட் பாருங்க தளபதி அண்ணனுக்கு, வேற மாதிரி மக்களே. அவர் எப்போ அரசியல் வந்தாரா எல்லாமே வந்து தரமான சம்பந்தம் பண்றாரு. அந்த ஸ்பீச் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களே. இது நடந்து 3 நாள் ஆச்சு. ஆனா அந்த விஷயம் வந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு தாக்கமா வந்துட்டு எல்லா நியூஸ் மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு, எல்லா சோசியல் மீடியாலையும் போய்கிட்டு இருக்கு. தரமான ஸ்பீச், வெறித்தனமா இருக்கும். ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை கவர் பண்றாங்க நியூஸ் மீடியா. பவரான ஒருத்தர் அவர் பேசினா எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் மக்களே வேற மாதிரி. அந்த சம்பவத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்க கூட சேர்ந்து இந்த ஸ்பீச்சை பார்த்தலாம். வேற மாதிரி இருக்கும், கண்டிப்பா பார்த்துடலாம் மக்களே. பார்க்கறவங்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். பாருங்க சத்தத்தை பாருங்க. வணக்கம் வணக்கம் பாருங்க. வா வேற மாதிரி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினதை நான் கேட்டேன். எல்லாமே கேட்டிருக்காரு பாருங்க. பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்களை மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்களை மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு தான் வேற மாதிரி என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. சரி, அதை விடுவோம். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்திலாம் தான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு, சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய, இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு ரொம்ப ஆடுது. அதே
மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சதுதான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். எப்படி இருக்கு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. அதனால இனிமேலும் சொல்றேன், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. ஐயோ, அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத
இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். இதுதான் பெர்மிஷன் கிடைக்கல. இந்த பெர்மிஷன் வந்துட்டு அவருக்கு கிடைக்கவே இல்லை. கொடுத்தாங்க ஆருங்க. நான் ஏன் ஊருக்குள்ள எதுக்கு தான் எனக்கே தெரியல. அதுதான் எனக்கே தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஆமா, அது ஒரு பிரச்சனை. துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது புள்ளிங்க. அதனால ஏன் தான் இப்படி தடுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவர்னால பேச முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனா நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கு. சரி, ஓகே. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ சோ மச். அழகா பிடிச்சாரு பாருங்க. கீழே இறங்கிட்டாரு. மக்களே முடிஞ்சிருச்சு மக்களே. ஃபுல் ஸ்பீச் நீங்களே பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துட்டேன். வெறியாக இருந்துச்சு அது ஸ்பீச்சு. செம்மையாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு, பவராக இருந்துச்சு. நிறையா சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு தரமான ஸ்பீச் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்பீச் அவர் பேசும்போது. நம்மளுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் மக்களே. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது. எல்லா விஷயம் அதுலேருந்து தான் கிடைக்குது. அதில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்து பண்ணுறாங்க பாருங்க. அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்போர்ட் வந்து கட்டுறாங்க. இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. நானும் வந்துட்டு சில நியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் மக்களே. ஆனால் வந்துட்டு அது அவ்வளோ ஒரு விஷயமா வந்துட்டு யாரும் வந்து அது பேசவே இல்லை மக்களே. ரொம்ப நாளாக தளபதி அண்ணனோட கண்ணில் வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு பட்டுச்சு. அதுதான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த ஒரு ஸ்பீச்சை வந்துட்டு வேற மாதிரி வந்து பேசியிருந்தாரு மக்களே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் பேசியிருப்பாரு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான நிறைய விஷயத்த வந்துட்டு அதில் பேசியிருப்பாரு. நீங்களும் கேட்டிருப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த கவர்மெண்ட் வந்து சரி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு விவசாயம் அவங்களுக்கு மட்டும்தான், வேற எதுக்கும் அது வந்து பயன்படக்கூடாது. ஏர்போர்ட் வரலாம், ஆனால் வேற இடத்துல வரலாம். அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு பாருங்க. நான் வந்துட்டு அந்த வளர்ச்சிக்கு வந்துட்டு எதிரான ஆள் இல்லை, ஆனால் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் வர வேணாம். ஏன்னா அது வந்துட்டு விவசாயம் அவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு இடம் மக்களே. அவங்க தான் வந்துட்டு அந்த விவசாயம் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு வந்து தான் வந்து முக்கியமான இடம். அந்த இடத்துல வந்துட்டு ஏர்போர்ட் வரக்கூடாது தான் அவர் வந்து நினைக்கிறாரு.
பேசியிருக்காரு. அதுதான் வந்துட்டு அவர் பேசியிருப்பாரு பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. அந்த ஸ்பீச்சை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கதறாங்க. இது வந்து சீரியஸாக நான் சொல்கிறேன் மக்களே. எல்லா சோஷியல் மீடியாலையும் அந்த விஷயம் தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே தெரியல மக்கள் என்னதான் நடக்குதுன்னு. அவர் வந்து கரெக்டாக தான் பேசியிருக்காரு. அது வந்து விவசாயியோட நிலம், அது வந்து விவசாயிக்கு மட்டும்தான், அதுதான் வந்து சொல்லியிருப்பாரு. உறுதியாக நான் நிற்கிறேன்னு வந்து சொல்லியிருப்பாரு பாருங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்பீச்சில் நம்ம கேட்கும்போது நிறைய விஷயம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டோட தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நியூஸ் வந்து பெரிய நியூஸாக ஆயிருக்கு மக்களே. அவர் பேசலன்னா இவ்வளோ நியூஸ் வந்திருக்காது. பவுரான ஒருத்தர் மக்களே வேற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க தளபதிக்கு. அங்கே பார்த்துருப்பீங்க அவ்வளோ பேர் மக்களை சுற்றி தளபதி அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து சரியாகணும். அந்த இடத்துல வந்துட்டு ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி மக்களே அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா கரெக்டாக நிறைய விஷயம் வந்து பேசிட்டு பாரு அந்த ஸ்பீச்சில். எல்லாமே வேற மாதிரி மக்களே மாசா இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக யார் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்க இந்த ஸ்பீச்சை. ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து உறுதியாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த விவசாயி மட்டும்தான். அதை வந்து சொல்லி பார்ப்பாருங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன். என்ன நடக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்பீச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பீச்சு. கண்டிப்பாக 2026 ஒரு சம்பவம் நடக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே எப்படி தான் இருக்குன்னு. அது மட்டும் இல்லை மக்களே நிறைய வந்துட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. எதுக்கு தான் வந்து பண்ணுறாங்கன்னு தெரியல மக்களே. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படின்னா தளபதி அண்ணன் மேலே வந்துட்டு ஒரு பூ தான் வந்து போடுறாங்க. அதை வந்து மாற்றி வேற இதை வந்துட்டு வந்து எடிட் பண்ணி செய்கிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன் வந்துட்டு இவ்வளோ வன்மமாக இருக்காங்கன்னு தெரியல. நல்லது தான் வந்துட்டு பண்ணுறாரு, ஆனால் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மக்களே. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் நடக்கும். அதெல்லாம் வந்து தளபதி வந்து கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு அசல்ட்டாக போய்கிட்டு இருக்காரு. அவரோட அந்த கோலை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு போறாரு. கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. என்ன மாதிரி சம்பவம் நடக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்ப்போம் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போதான் கொஞ்ச நாள் முன்னுக்கு தான் வந்துட்டு மாநாடுல ஒரு தரமான ஸ்பீச் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கிட்ட இந்த இடத்துல ஒரு தரமான ஸ்பீச். இதே மாதிரி நிறைய நம்ம பார்க்கலாம். தளபதியோட ஸ்பீச் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வேற ஸ்பீச்சை இந்த இஷ்யூக்கு வந்து கண்டிப்பாக எல்லாம் தீர்வு நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. எப்படி நடக்கும் போது எப்படி இருக்கும் போதுன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதோட நம்ம முடிச்சுக்கலாம் மக்களே இந்த ரியாக்ஷனை. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த பார்ப்போம். பை மக்களே.